உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களுடைய தருளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. ரோமர்கள் திருமுகம் 12வது அதிகாரம் 3 முதல் 5 முடிய உள்ள இறைவாக்கு. இறையருள் பெற்றவன் என்ற முறையில் உங்களுள் ஒவ்வொருவருக்கும் நான் கூறுவது, உங்களுள் எவரும் தம்மை குறித்து மட்டுமீறி மதிப்பு கொள்ளல் ஆகாது. அவரவருக்கு கடவுள் வரையறுத்து கொடுத்துள்ள நம்பிக்கையின் அளவுக்கேற்ப ஒவ்வொருவரும் தம்மை மதித்துக் கொள்ளட்டும். ஒரே உடலில் நமக்கு உறுப்புகள் பல, அந்த உறுப்புகள் எல்லாம் ஒரே செயலை செய்வதில்லை. அதுபோலவே நாம் பலராயிருந்தாலும் செயல்பட முடியாது இல்லையா? அந்த உடலினுடைய பொது நன்மைக்காக தான் எல்லா உறுப்புகளும் என்ன செய்யும்? செயல்படும். அப்போ கிறிஸ்துவின் உடல், திருச்சபை என்பது கிறிஸ்துவின் உடல். கிறிஸ்து தலையாய் இருக்கிறார். தலை என்ன சொல்லுதோ அதை மற்ற உறுப்புகள் எல்லாம், மற்ற உறுப்புகள் யாரு? நம்ம தான். அப்போ மற்ற உறுப்புகள் எல்லாம் என்ன செய்யணும்? செயல்படும். தலை என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி உறுப்புகள் செயல்படும். அப்போ ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு செயல்பாடு இருக்கு. தான் தூய பவுல் ரோமருக்கு சொல்லுகிற போது சொல்றார், யார் இன்னொருத்தரோட பெரியவன் நீ நினைக்க கூடாது. உங்களை மட்டுமீறி மதிப்புடையவர்களாய் யார் நீங்களே கருதி கொள்ளக்கூடாது. கிறிஸ்துவுக்கு கீழாக கிறிஸ்துவோடு இணைந்து ஒரே உடலாய் இருக்க நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னும் போது நான் பெரியவன், நீ பெரியவ, நான் அதை செய்றேன், நான் இதை செய்றேன், என்கிட்ட அது இருக்கு, என்கிட்ட இது இல்ல, இப்படி எல்லாம் சொல்லி வேறுபாடுகளை நமக்குள்ளாக, பகைமைகளை, பிளவுகளை, பிரிவுகளை உண்டாக்கணும். அப்படின்னா அது மறையுடலுக்கு, இயேசு கிறிஸ்துவனுடைய மறைவுடலாகிய திரு அவைக்கு அது நல்லது கிடையாது. அது வளர்ச்சி அடையாது. அது வளர்ச்சி அடையாது. எனவே பவுல் சொல்றாரு, எவரும் தன்னை மட்டுமீறி என்ன செய்யக்கூடாது? மதிப்பு கொள்ள கூடாது. நாம் யாராய் இருந்தாலும், 5வது இறைவாக்கு சொல்லுகிறது, நாம் பலராய் இருந்தாலும் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் ஒரே உடலாய் இருக்கிறோம். நாம் பலராய் இருந்தாலும் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் ஒரே உடலாய் இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எனக்கு எதற்காக கொடுக்கப்படுகிறார் என்றால், நான் இந்த உடலின் உறுப்பாக இணைந்து செயல்படுவதற்கு, உடலின் உறுப்பாக இணைந்து செயல்படுவதற்கு. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இல்ல அப்படின்னா அதனுடைய பெரிய அடையாளம் என்னன்னா, நான் திருச்சபையோடு இணைந்திருக்க மாட்டேன். புரியுதுங்களா? திருச்சபையோடு இணைந்திருப்பதற்காகத்தான் தூய ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். இந்த தூய ஆவியானவர் எனக்குள்ளாக கொடுக்கப்படுகிற போது, எனக்கு தரப்படுகிற போது, நான் திருச்சபையோடு இணைந்திருப்பேன். எப்படி இணைந்திருப்பேன் அப்படின்னா, பெறுகிறவனாய் அல்ல, திரு அவைக்கு என்னை தருகிறவனாய். திருச்சபைக்கு என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நான் என்ன செய்வேன்? செய்வேன். நன்றி. அப்போ திரு அவையில் நான் ஒன்றிணைந்து இருப்பதற்கு எப்படி ஒன்றிணைந்து இருக்க முடியும் அப்படின்னா, நான் என்னால் முடிந்த அளவு என்னுடைய பங்களிப்பை கொடுப்பதன் வழியாக, மூலமாக. நான் வாங்கிட்டே இருக்கக்கூடாது. கல்ற கொடுப்பாங்களா, கோயில இடம் கொடுப்பாங்களா, அரிசி கொடுப்பாங்களா, சோறு கொடுப்பாங்களா, பிள்ளைக்கு இடம் கொடுப்பாங்களா, வேலை கொடுப்பாங்களா, இப்படியே பண்ணிக்கிட்டே என்ன செய்யக்கூடாது. அப்படி இருந்தாதான் நான் சபையில இருப்பேன், இல்ல நான் சபையில இருக்க மாட்டேன். இப்படிதான் நம்ம பலருடைய மென்டாலிட்டிஸ். அப்போ நான் ஒரு எனக்கு வேண்டியதை நான் எதிர்பார்த்த திருவையை சந்திக்க செல்லுகிற போது பல நேரங்களில் நாம் என்ன அடைகிறோம்? தோல்வி அடைகிறோம். அது கிடைக்கலன்னா விரக்தி அடைகிறோம், எரிச்சல் அடைகிறோம், அந்த திருவையை விட்டு வெளியே போக தயாராகு. ஆனா நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்முடைய பார்வை திருவை குறித்து என்ன செஞ்சிடும்? மாறும். நம்முடைய மதிப்பு மாறும்.
Praise the Lord. Praise the Lord. திருச்சபை எதிர்பார்ப்பதை போல கோயிலுக்கு ஒரு டொனேஷன் கொடுக்கலாம், உண்டியல்ல காசு போட்டுக்கலாம், மராமத்து பண்ணனா காசு கொடுக்கலாம், சோறு போடுறாங்கன்னா காசு கொடுக்கலாம், அங்கே சோறு போடுறப்ப கூட போய் நிக்கலாம், சரிப்படுத்தலாம், ஏதாவது செய்யலாமே தவிர அதை தாண்டி என்னுடைய பங்கில் இருக்கிற, என்னுடைய அன்பியத்தில் இருக்கிற, என்னுடைய சகோதர சகோதரியினுடைய வாழ்வில் ஏதாவது மாற்றத்தை உண்டு பண்ண முடியுமா? திருச்சபை வளர்வது என்பது வாழ்வில் மாற்றத்தை உண்டு பண்ணுவது. Praise the Lord. நான் ஒரு வார்த்தை பேசுறேன் அப்படின்னா உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும். நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னா உங்களுக்குள்ளாக ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவு கிடைக்கணும், ஒரு நம்பிக்கை வரணும், ஒரு நோய் குணமாகணும், ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கணும், ஒரு தெளிவு கிடைக்கணும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எதற்காக இந்த வரங்களை கொடுக்கிறார் என்றால், திரு அவையில் இருக்கிற என்னுடைய சக தோழர்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு, குடும்பங்களுக்கு, நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு நன்மைகள் செய்வதற்கா. Praise the Lord. Praise the Lord. இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. Praise the Lord. திருவும் யோவானும் மாலை 3 மணிக்கு ஆலயத்திலே வழிபாடு செய்வதற்காக சென்று கொண்டிருந்த போது, திருத்தூதர் பணிகள் சென்று கொண்டிருந்த போது, அங்கே இருந்த ஒரு பிச்சைக்காரர் ஏதாவது அவர்கள் கொடுப்பார்களா என்று பார்க்கிறார். அவர் சொல்லுவார், என்கிட்ட கொடுக்கறதுக்கு பொண்ணோ வெள்ளியோ இல்ல. நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, வெள்ளியும் பொண்ணும் கொடுத்துட்டா எல்லாம் சரியாயிரும்னு நினைக்கிறோம். ஆனா பேதுரு சொல்றாரு, என்னிடம் கொடுப்பதற்கு வெள்ளியோ பொண்ணோ இல்லை, என்கிட்ட என்ன இருக்கோ அதை நான் உனக்கு தருகிறேன், இயேசு கிறிஸ்துவின் பெயர் நான் சொல்கிறேன், நீ எழுந்து நட. பாருங்களேன், அவருடைய அறிவோ, அவருடைய திறமையோ, அவருடைய பணமோ, அவருடைய சொத்தோ, அவருடைய அனுபவமோ, அவருடைய பலமோ அவனை எழுப்ப முடியுமா? அவனுடைய நோயை சுகமாக்க முடியுமா? அவனுடைய முடக்குவாதத்தை மாத்த முடியுமா? ஒரு சமூக அங்கீகாரத்தை அவனுக்கு பெற்றுத்தர முடியுமா? முடியாது. ஆனால் பேதுரு அதை ரொம்ப எளிதா செய்யறாரு. எப்படி செய்யறாரு? இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் உனக்கு சொல்லுகிறேன், பிணிதி இருக்கிற வரம். புரியுதுங்களா? அப்போ கடவுள் எனக்கு எதற்காக வரத்தை கொடுக்கிறார் என்றால், மற்றவர்களுடைய வாழ்வை மாற்றுவதற்காக. இந்த வாழ்வை மாற்றுவதன் மூலம் அவர்கள் திரு அவையோடு இன்னும் அதிகமாய் ஒன்றிக்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவை இன்னும் அதிகமாய் புரிந்து கொள்கிறார்கள், அன்பு செய்கிறார்கள், மற்றவர்களையும் அவர்களிடம் செய்கிறார்கள், ஒரு மதிப்போடு, ஒரு உறவோடு அணுகி வருகிறார்கள். அல்லேலூயா. வரங்களை பற்றின சில காரியங்கள் இப்ப நான் சொல்றோம். என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, எல்லாருக்கும், திருமுழுக்கு பெற்ற அனைவருக்கும் குறைந்தது ஒரு வரம், ஒன்றுக்கு மேற்பட்ட வரங்கள் கடவுளால் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. Praise the Lord. Praise the Lord. இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. Praise the Lord. Praise the Lord. 1 கொரிந்தியர் 12:7 இப்படி சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 12:7 பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள். 1 கொரிந்தியர் 12:7 பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் என்ன சொல்லிருக்கு? ஒவ்வொருவரிலும் வெளிப்படி. அந்த ஒவ்வொருவரிலும், each and everyone அண்டர்லைன் பண்ணிக்க, சரியா? ஒவ்வொருவரிலும் அது என்ன செய்கிறது? வெளிப்படுகிறது. அப்ப ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிற, பொது நன்மைக்காக வெளிப்படுகிற தூய ஆவியின் செயல்பாடு என்பது வேறு ஒன்றுமில்லை, அது வரம். அப்ப தூய ஆவியானவர் அவருடைய வரத்தை திருமுழுக்கு பெற்ற அனைவருக்கும் என்ன செய்கிறார்? தருகிறார்.
இயேசு கிறிஸ்து விரும்பியவாறு அவருடைய அருள் வளத்திற்கேற்ப அனைவருக்கும் கொடைகள் தரப்பட்டிருக்கிறது. இதான் இறைவாக்கு சொல்லுது. இப்ப எனக்கு ஒண்ணுமே இல்ல பிரதர், எனக்கு ஒண்ணுமே இல்ல பிரதர், எனக்கு ஒண்ணுமே இல்ல சாமி, எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. சொன்னேன்னா அது தெய்வ நிந்தனை. நான் தெய்வத்தை எங்க நிந்தனை பண்ணேன்னு யாரும் கேட்கக்கூடாது. எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொன்னாலே அது என்னதான் தெய்வ நிந்தனை தான். கடவுள் உனக்கு தான் கொடுத்திருக்காருல்ல. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்போ உங்க பிள்ளை வந்து உங்ககிட்ட எனக்கு நீ என்னையா செஞ்ச அப்படின்னு கேட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சின்ன வயசுல இருந்து பிறந்ததுல இருந்து இப்ப வர உருகி உருகி அழுது அழுது மாஞ்சு மாஞ்சு எல்லாம் செஞ்சோம். உங்க பிள்ளை வந்து இப்ப வந்து எனக்கு நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நாம கடவுள்கிட்ட சொல்றதும், என் பிள்ளை என்னைய பார்த்து நீ என்ன செஞ்சேன்னு கேக்குறதும் ஒண்ணுதான். சொல்ல போனா என் பிள்ளை கேக்குறதோட அது மோசமான எது நான் கடவுள்கிட்ட கேக்குறது. புரியுதுங்களா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வரங்கள் கண்டிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது ஒரு காரியம், இந்த வரங்களை என்னால் உணர்ந்து கொள்ள முடியும். இப்ப நம்ம வரங்களை குறித்து 12 பாயிண்ட் இப்ப சொல்ல போறோம். எத்தனை பாயிண்ட்? ஆமா, அந்த 12 பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும். சரியா? புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வச்சு இதெல்லாம் தெரிஞ்சாதான் எதை கண்டுபிடிக்க முடியும்? வேண்டாம் வராம இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. பிரைஸ் தி லார்ட். அப்போ முதல் காரியம் என்ன சொன்னோம் அப்படின்னா, எல்லாருக்கும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது காரியம் என்ன சொல்றோம் அப்படின்னா, எனக்கு கடவுள் என்ன வரம் கொடுத்திருக்காரோ அதை என்னால் என்ன செய்ய முடியும்? உணர்ந்து கொள்ள முடியும். உணர்ந்து கொள்ள முடியும். சரியா? அது எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க, அப்படிதானே? அப்படியே அதை மைனஸ்குள்ள வச்சுக்கணும். தொடர்ந்து வருகிற போது, தொடர்ந்து அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ் வரும்போது நம்ம என்ன செய்யலாம்? ஒன்னோட ஒண்ணு டைப் பண்ணிக்கலாம். சரியா? மூன்றாவது என்ன சொன்னோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சொன்னதுதான், ஆண்டவரை இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு நம்பி திருமுழுக்கு பெற்ற போதே நமக்கு என்ன கொடுக்கப்பட்டது? வரங்கள் கொடுக்கப்பட்டது. எப்போது ஒருவன் திருமுழுக்கு பெறுகிறானோ அப்போதே அவனுக்கு என்ன செய்ய கொடுக்கப்படுகிறது? வரங்கள் கொடுக்கப்படுகிறது. அப்போ எனக்குள்ளாக வரங்கள் இருக்கு, ஆனா அதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் லேட் ஆகுது. இப்ப எனக்கு வரமே இல்லை அப்படின்னு நான் சொல்றேன்னா என்ன அர்த்தம்? எனக்கு வயசு 50 ஆகுது, எனக்கு ஒன்னும் வரமே இல்லைன்னு நான் சொல்றேன்னா, எனக்குள்ள எனக்கு இருக்கிற வரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு எத்தனை நாள் ஆயிருக்கு? 50 வருஷம் ஆயிருக்கு. புரியுதா? உங்களுக்கு என்ன வயசு அப்படின்றத பாத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன வயசுன்றத பாத்துக்கோங்க. உங்களுக்குள்ளாக இருக்கிற வரம் என்னன்றத நமக்கு தெரியல, இன்னும் அதை உணரல அப்படின்னா அவ்வளவு வருஷமா ஆயிருக்கு அதை தெரிஞ்சுக்கிறது. கடவுளுக்கு நன்றி சொல்வோம். கடவுள் இந்த நேரங்களில், இந்த நாட்களில் அது என்ன செய்கிறார்? நமக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனக்குள்ளாக இந்த வரங்களை பொழிகிற நிகழ்வு திருமுழுக்கு. எனக்குள்ளாக இருக்கிற வரங்களை செயல்பட வைக்கிற நிகழ்வு உறுதி பூசு. என்ன உறுதி பூசல் ஆயிட்டீங்களா? எல்லாரும் ஆயிட்டீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, யூ ஆர் ரெடி டு ஆக்ட். ரெடி டு ஆக்ட். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்ம திருமுழுக்கும் வாங்கியிருக்கோம், உறுதி பூசுதலும் வாங்கியிருக்கோம்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை செயல்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம்னு அர்த்தம். ரைட்டா? இப்ப அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, எனக்கு கொடுத்திருக்கிற வரங்களை ஒண்ணு எனக்கு தெரியாம இருக்கலாம். அதுக்கு பேர் என்னது? அறியாமை. ஏன் எனக்கு அது தெரியாம இருக்கலாம். இல்ல அப்படின்னா அதை நான் பயன்படுத்தாம இருக்கலாம். தெரியும் அப்படின்னா அத புறக்கணிக்கவும் என்னால முடியும். புரியுதுங்களா? இப்ப எனக்கு கவுன்சிலிங் ஆற்றுப்படுத்துகிற வரம் இருக்குன்னு வச்சு, கவுன்சிலிங் கொடுக்குற வரம் இருக்கு. ஆனா நான் கவுன்சிலிங் கொடுக்க நான் விரும்பலைன்னா அது என்ன ஆகாது? செயல்படாது. புரியுதுங்களா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்ப எனக்கு ஜெபிக்கிற, எனக்கு பரிந்துரை செய்யற வரம் இருக்கு, பரிந்துரைக்கிற ஜெபம் எடுக்கிற வரம் இருக்கு. நான் ஜபிக்கவே இல்லை எனக்கு. அப்ப அத வர என்ன ஆகாது? செயல்படாது. புரியுதுங்களா? அப்ப அது புறக்கணிப்பு. அப்போ ஒண்ணு, எனக்குள்ளாக இருக்கிற வரத்தை எனக்கு தெரியாம இருக்கலாம், இல்ல ரெண்டாவது பயன்படுத்தாம இருக்கலாம், மூணாவது அத நானு புறக்கணிக்கலாம். வேண்டாம், நான் வந்து செய்யல அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் கடவுள் எனக்கு தந்த வரங்கள் சாகிற வரைக்கும் எடுக்கப்பட மாட்டேன். அதனாலதான் இறைவாக்கு சொல்லுது, கடவுள் கொடுத்த கொடையும் விடுத்த அழைப்பையும் என்ன செய்வதில்லை? திரும்ப பெறுவது, திரும்ப பெறுவது இல்லை. அப்போ எனக்கு வரம் இருக்குன்னா அது எங்குள்ள இருக்கு. நீங்க அதை தெரியாம இருந்தாலும் சரி, பயன்படுத்தாம இருந்தாலும் சரி, இல்ல வேணான்னு சொன்னாலும் சரி, ஆனால் கடவுள் உங்களுக்கு என்ன வரங்களை கொடுத்திருக்கிறாரோ அது யாருக்குள்ளதான் இருக்கு? எனக்குள்ளதான் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப எத்தனை பார்த்திருக்கோம் வரங்களை குறித்து? 4 பாயிண்ட் பார்த்திருக்கோம். என்னென்ன பாயிண்ட் பார்த்திருக்கோம்? ஒண்ணு சொல்லுங்க. நம்ம ஒவ்வொருவருக்கும், நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெரி குட். ரெண்டாவது, வரங்கள் எனக்கு என்ன வரங்கள் இருக்குன்றத அதை வந்து என்னால தெரிஞ்சுக்க முடியும், என்னால உணர்ந்து கொள்ள முடியும். மூணாவது, திருமுழுக்கின் போது வரங்கள் கொடுக்கப்படுகிறது, உறுதி புஸ்தலின் போது வரங்கள் செயல்பட தொடங்குது. அடுத்தது பயன்படுத்தலாம், அறியாமையே இருக்கலாம், பயன்படுத்தாம இருக்கலாம், புறக்கணிக்க செய்யலாம். ஆனால் கொடுக்கப்பட்ட வரங்கள் என்ன ஆகாது? எடுக்கப்பட மாட்டாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சூப்பர், எல்லாரும் 100க்கு 100 வாங்கிட்டீங்க. இன்ட்ரெஸ்டா இருக்குல்ல, இல்லையா? அடுத்த காரியங்கள், அடுத்தது என்ன அப்படின்னா, கொடைகள் வேறு, வரங்கள் வேறு. ஏற்கனவே நம்ம சொன்னோம். எசாயா 11:2-3 வருவது என்னது? கொடைகள். என்ன கொடைகள்? ஞானம், புத்தி, அறிவு, விமரிசை, தெய்வ பயம், திடம், இறையச்சம், இறை பக்தி, இதெல்லாம் என்னது? கொடைகள். வரங்கள் ஏற்கனவே சொன்னோம். எங்கெங்க இருக்கு? 1 கொரிந்தியர் 12, ரோமேயர் 12, பேதுரு 1 பேதுரு 4, எபேசியர் 4. இதுல எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா மொத்தம் எத்தனை வரும்னு சொன்னேன்? 18 வரும். அதுக்கு மேலேயும் இன்னும் சொல்லப்படாத வரங்கள் இருக்கு. அப்போ கொடைகள் என்பது வேறு, வரங்கள் என்பது வேறு. இதை கரெக்டா நான் புரிஞ்சுக்கணும். கொடைகளும் வரங்களும் ஒன்று அல்ல. கொடைகள் என்பது நான் கிறிஸ்துவின் சாயலாக என்னை மாற்றுவது. சரியா? கொடைகள் எதற்கு? என்னை கிறிஸ்துவின் சாயலாக்குவதற்காக, கிறிஸ்துவை போல நான் மாறுவதற்காக, என்னுடைய ஆளுமையில், என்னுடைய மனநிலையில், என்னுடைய உணர்வுகளில் நான் யாரை போல மாறுவது? கிறிஸ்துவை போல மாறுவது. பவுல் சொல்லுவாரு, நான் கிறிஸ்துவை போல நடக்கிறேன், நீங்கள் என்னை போல நடங்கள். சொல்றார் பவுல், சொல்றார் நீங்க என்னை போல நடங்கள். ஏன் அதை சொல்றாரு? ஏன் அந்த எதுக்கு அப்படி நம்ம சொல்ல முடியுமா? நீ என்னை மாறுறா, நான் என்ன செய்யறேன்னா நீ செய்யணும் நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? உங்க பிள்ளைகிட்ட சொல்ல முடியுமா? போப்பா, நீ
ஒழுங்கல்ல, உன்னைய பாரு நான் வந்தேன்னா விளங்கிரும் அப்படிதானே சொல்லுவாங்க நம்ம பிள்ளைகள்லாம் இல்லையா? அப்ப நம்ம சொல்ல முடியாது நீ என்னை போல இரு, நீ என்னை போல நான் செய்யறது பாரு நீ செய். ஆனா பவுல் சொல்றாரு நீங்கள் என்னை போல நடங்கள். இத சொல்றதுக்கான தைரியம் எப்படி பவுலுக்கு வந்துச்சு அப்படின்னா பவுல் சொல்றாரு வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்வு. புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுதா? அப்போ அங்க பவுல் பழைய பவுல் கிடையாது. கமாலியருக்கு கீழே உட்கார்ந்து படித்தவர், திருச்சட்டத்திலே பற்று கொண்டிருந்தவர் இல்லையா? ரோமைய குடிமகன் என்ற ஒரு பெருமிதம் கொண்டவர், திருச்சட்டம் எல்லாமே தெரியும் என்று நினைச்சவர். அந்த பவுல் இப்ப கிடையாது. எல்லாருக்கும் எல்லாமுமான, எல்லாருக்கும் எல்லாமுமான பவுல் சொல்றாரு நீங்கள் என்னை போல இருங்கள். அப்போ அதுதான் அவர் தூய ஆவின் கொடைகளால் அவர் எப்படி மாறிட்டாரு? சவுலா இருந்தவர் பவுலா மாறிட்டார். பவுல் எப்படி இருந்த பவுல் எதுவா இருக்காரு? கிறிஸ்துவை தன்னிலே கொண்டிருக்கிறார். எங்கு போனாலும் கிறிஸ்துவை அவர் சுமந்து செல்கிறார். எனவே அவர் சொல்றாரு நீங்க என்னை போல இருங்க. அதுதாங்க கொடை. புரியுதுங்களா? நான் வர்றது புரியுதா? அப்போ எனக்குள்ள கொடைகள் இருந்தது அப்படின்னா நான் யார போல இருப்பேன்? கிறிஸ்துவை போல. அப்போ இந்த உடனடியான மாற்றம் கிடையாது. இது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நான் இறக்குற வரை இந்த மாற்றங்கள் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? எப்படி என்னுடைய அனுபவம் கூடிக்கிட்டே இருக்கும், என்னுடைய மெச்சூரிட்டி லெவல் கூடிக்கிட்டே போகுதோ, என்னுடைய மனநிலைகள்ல மாற்றம் வந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி நான் கிறிஸ்துவை போல மாறுவது, முதிர்ச்சி அடைவது, நிறைவடைவதும் என்ன செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும், போயிட்டே இருக்கு. அது முடியாது. எப்ப முடியும்? எப்ப நான் ஆகுறேன்னா அப்ப முடியும். Praise the Lord. Praise the Lord. இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. Praise the Lord. இப்ப நம்ம ஒன்று கூடி ஜெபிக்கிறதனுடைய முக்கியமான முதல் பயன் என்ன அப்படின்னா நான் கிறிஸ்துவில் வளருகிறேன். நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் எதுல வளர்றேன்? கிறிஸ்துவில் வளர்றேன். எனக்கு ஜெபம் செய்ய என்னுடைய இறை பக்தி கூடுது, என்னுடைய இறை அச்சம் கூடுது, கிறிஸ்துவை குறித்தான அறிவு கூடுது, ஞானம் கூடுது. எனக்கு எந்த பிரச்சனைகள், சூழல்கள், எதிர்மறையான காரியங்கள் வந்தாலும் அதை சந்திப்பதற்கான மனநிலை திடம் கூடுது. அப்ப இதெல்லாம் என்னன்னா என்னை கொடைகள்ல வளர்த்துக்கிட்டே போகும். நான் கிறிஸ்துவின் சாயலாக மாறுகிறேன். அப்போ கொடைகள் என்பது என்னை வளர்ப்பதற்கு, என்னை மாற்றுவதற்கு, என்னை நிறைவுள்ளவனாக ஆக்குவதற்கு, என்னை முதிர்ச்சி உள்ளவனாக ஆக்குவதற்கு, என்னை கிறிஸ்துவை போல ஆக்குவதற்கு, மாற்றுவதற்கு. வரங்கள் என்பது என்னோட இருக்கிறவர்கள் வளர்வதற்கு, மற்றவர்களுக்காக, எனக்காக அல்ல. யாருக்காக? மற்றவர்களுக்காக. தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. பிரைஸ் தி லார்ட். அப்போ வரங்கள் என்பது அது பொது நன்மைக்காக தரப்படுவது, அது திரு அவையினுடைய திருவுடலினுடைய வளர்ச்சிக்காக அது கொடுக்கப்படுவது. ரைட்டா? அடுத்த பாயிண்ட் இன்னொன்னு என்னன்னா வரங்களும் கனிகளும் ஒன்றல்ல. கனிகள் எங்க வருது? கலாத்தியர் 5:22. இப்ப வரங்களை பற்றி சொல்லும் போது கலாத்தியர் 5:22 சொன்னோமா? சொல்லல இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி. அப்போ வரங்களும் கொடைகளும் ஒன்றல்ல, வரங்களும் கனிகளும் ஒன்றல்ல. வரங்கள் என்பது எனக்கு வெளியிருந்து வர்றது, வெளியிருந்து தரப்படுவது. கனிகள் என்பது எனக்கு உள்ள இருந்து வெளியே பரிசுத்தாவியானவர் எனக்குள்ள வர்றாரு, பரிசுத்தாவியானவர் எனக்கு தரப்படுகிறது அப்படின்னா எனக்கு பரிசுத்தாவியானவர் சில வரங்களை கொடுக்கிறார். ஆனா எனக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருக்கிறார் என்பதனால நான் சில காரியங்களை என்ன செய்யணும்? வெளிப்படுத்தும். வெளிப்படுத்தும். புரியுதுங்களா? நான் சில காரியங்களை வெளிப்படுத்தும். அது என்னை பொறுத்த மட்டும். அப்ப என்னென்ன கனிகள் இருக்கு? அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, பொறுமை, நன்னயம், பரிவு, நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம். இல்லையா?
இது எனக்குள்ள இருந்து வரணும். அப்போ கனி என்பது ஃப்ரூட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். கனி, கனிந்த நிலை, ஒரு முதிர்ச்சியான நிலை இல்லையா, ஒரு மேன்மையான ஒரு நிலை, ஒரு உச்ச நிலை தான் என்னது கனி. ஒரு செடியினுடைய உச்ச வளர்ச்சி என்னதுன்னா கனி. ஒரு தாவரத்தினுடைய உச்ச நிலை என்னது வளர்ச்சி நிலை கனி. கனிக்காக தான் எல்லாமே வளருது இல்லையா. அப்போ என்னிலிருந்து கனிகள் என்ன செய்யும் புறப்படும். என்னிலிருந்து கனிகள் புறப்படும். அப்ப என்னிலிருந்து கனிகள் புறப்படணும் அப்படின்னா நான் அதுக்காக என்ன செய்யணும், மெனக்கடணும். எனக்கு ரொம்ப பொறுமை இருக்கு, பொறுமைன்றது ஒரு கனி, ரைட் தானே. எனக்கு ரொம்ப பொறுமை இருக்குன்றது எப்ப தெரியும், சகிச்சுக்கிற போதுதான் தெரியும். புரியுதுங்களா. அப்போ ஒவ்வொரு கனிக்கு பின்னாலும் ஒரு துன்பம், ஒரு அழுகை, ஒரு வெறுமை, ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு தவிப்பு கண்டிப்பாக இருக்கு. இன்னொரு பாயிண்ட் முக்கியமானது என்ன அப்படின்னா, வரங்களும் எனக்குள்ளாக இருக்கிற திறமைகளும் ஒன்றல்ல. ஆனால் வரங்கள் எனக்குள்ளாக இயல்பாக என்னுடைய பிறப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிற திறமைகளை கொண்டு என்ன செய்ய முடியும், அதனுடைய ஒட்டி வரும். இன்னொரு காரியம் இருக்கு, திறமைகளை வளர்த்து கொள்ள முடியும். அப்படித்தானே. சித்திரமும் கை பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். கவிஞர் கண்ணதாசன் வசனம் எழுததான் வந்தார். அப்ப அங்க இருந்த மாடர்ன் தியேட்டர் சுந்தரம் சொன்னார், இங்க நிறைய பேர் வசனம் எழுதுறக்கா, நீ பாட்டு எழுதுன. ஐயோ, பாட்டு எழுத சொல்லா எப்படி, ஏற்கனவே அங்க பெரிய பெரிய புலவர்கள் எல்லாம் இருக்காங்க, பாரதிதாசன் இருக்காரு, தஞ்சை ராமையாதாசன் இருக்காரு இல்லையா, இப்படி எல்லாம் பெரிய பெரிய ஆள்களா இருக்காங்களே, இந்த இடத்துல போய் என்னைய எழுத சொல்லிட்டாரே, உனக்கு 3 மாசம் டைம் தரேன். 3 மாசம் அவர் தமிழுடைய இலக்கியங்களை எல்லாத்தையும் ராப்பகலா படிச்சார். யாரு, கண்ணதாசன். சும்மா கிடையாது. அதுக்கப்புறம் வந்துதான் அவர் கவிஞராவர். அப்புறம் நமக்கு தெரியும் எப்படி போனாரு, எப்படி வளர்ந்தாரு அப்படி. இளையராஜாவை சொல்றோம். இளையராஜாக்கு என்ன அது, அன்னைக்கிளி படம் போடும்போது அவருக்கு ஒன்னெல்லாம் கிடையாது, வாசிக்கலாம் தெரியாது. அவர் அடிப்படையில கிட்டாரிஸ்ட், இது கிடையாது, எந்த கிடையாது. ஆமா, ஹார்மோனியம் போட தெரியாது அவர். ஆனால் விடிய காலை 3 மணி தொடங்கி நைட்டு 11 மணி வரை அவர் உழைத்தார். அவர் ஒரு பேட்டியில கூட சொல்றாரு, இந்த அன்னைக்கிளி படத்துல முதல்ல வர அந்த ஒரு ஹம் இருக்கு இல்லையா, அப்படின்ற ஒரு ஹம்மு அண்ணா சதுக்கத்துல இருந்து சாந்தம் வர சொல்லிக்கிட்டே போனாராம். முயற்சி, பயிற்சி. 100 மீட்டர்ல ஓடுறான், ஒலிம்பிக்ல எடுத்தோடனே ஓடிடுவானா? டெய்லி எந்திரிக்கணும், சாப்பிடணும், ட்ரெயின் அப் இருக்கு, சைக்காலஜிக்கல் இது இருக்கு, எல்லாமே என்ன செய்யுது இருக்கு. ஆனால் வரங்கள் என்பது 100% கடவுள் கொடுக்கும். அது நீ முயற்சி செஞ்சாலும் நடக்காது, பயிற்சி எடுத்தாலும் நடக்காது. அது யார் கொடுக்கிறது? கடவுள் கொடுக்கிறது. கடவுள் கொடுக்கிறது. நான் எவ்வளவுதான் பயிற்சி பண்ணாலும் எனக்கு காட்சி வருமா? வராது. நான் எவ்வளவுதான் படிச்சாலும் பிணித்து இருக்க முடியுமா? முடியாது. நான் எவ்வளவுதான் இது பண்ணாலும் எனக்கு ஞானம் மிகுந்த சொல்வளம் வருமா? வராது. புரியுதுங்களா? வரங்கள் என்பது யார் கொடுக்கிறது? கடவுள் கொடுக்கிறது. திறமைகள் எனக்குள்ளாக பார்ன் டேலண்ட் எனக்குள்ளாகவே இருக்கும். எங்க அப்பா நல்லா பாடுறாரு, எங்க தாத்தா நல்லா பாடுறாரு, அவர் நல்லா டிரைவர் வரைகிறாரு, அவர் நல்லா ஒரு குஸ்தி பயில்வானா இருக்காருன்னா எனக்கும் அது இருக்கும், ஜெனட்டிக்கலி வரும். ஆனா அதை நான் இன்னும் எக்ஸசைஸ் பண்ற போது, அதுல நான் முயற்சி பண்ற போது, பயிற்சி பண்ற போது அதுல நான் என்ன செய்ய முடியும்? வளர முடியும். அதுக்காக எல்லாருக்கும் எல்லாமே இருக்கும்னு சொல்ல முடியாது. அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள் என்பது அது 100% யார் கொடுப்பது? கடவுள் கொடுப்பது. அது நான் முயற்சி செஞ்சாலோ பயிற்சி செஞ்சாலோ நான் விரும்புறதாலேயோ எனக்கு என்ன ஆயிராது, வராது, கிடைக்காது. பேச்சு வரங்கள் அந்நிய பாஷை என்பது வேறு, பரவச பேச்சு என்பது வேறு.
பேதுரு எழுந்து அந்த முதல் நாள் பெந்தகோஸ்தே நாளில் பேசிய போது அங்கு கூடியிருந்த 3000 பேர் மேலானவர்கள் அவர்கள் தத்தம் மொழியில் என்ன செய்தார்கள்? கேட்டார்கள். அதுக்கு பேர் அந்நிய பாஷை. அதாவது உலக அளவில் உலக வழக்கில் இருக்கிற மொழிகளில் அவர்கள் என்ன செய்ய முடியும்? புரிந்து கொள்ள முடியும். புரியுதா? Praise the Lord. Praise the Lord. இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி. இப்ப நம்ம குடும்பங்கள்ல ஒரு ஃபேமஸான ஒரு காரியம் இருக்கு. புளியம்பட்டியில அந்தோனியாரு குமாரண்ணனுக்கு காட்சி கொடுத்து பேசினார். நம்ம எல்லாருக்கும் தெரியுமா? தெரியும் இல்லையா? 25-30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்து வருவார். அவர் தான் சொல்றாரு, திண்டுக்கல்ல பெஸ்கில ஃபாதர் வெனிஸ் அப்படின்னு இருப்பாரு, நீ அங்க போ, அவர் ஜெபிக்கிற போது உனக்கு கட்டப்பட்ட வாய் என்ன செய்யப்படும்? திறக்கப்படும். நீங்க யோசிச்சு பாருங்க, அந்தோனியார் எந்த ஊருக்காரு? அந்தோனியார் எந்த ஊருக்காரு? அவர் ஸ்பெயின், ஸ்பானிஷ் அவர் பேசுவார், லத்தீன் கொஞ்சம் தெரியும். அந்தோனி ராஜேந்திரகுமாருக்கு தமிழ் தெரியும், கொஞ்சோண்டு சௌராஷ்டிரா தெரியும். அந்தோனியார் பேசினது எப்படி குமாருக்கு புரிஞ்சிச்சு? இதுதான் அந்நிய பாஷை. தமிழ் மொழி பயன்பாட்டில் இருக்கிறது, சௌராஷ்டிர மொழி பயன்பாட்டில் இருக்கிறது, ஸ்பானிஷ் பயன்பாட்டில் இருக்கிறது. ஆனால் ஒரு புனிதர், கடவுளோடு இணைந்திருக்கிறவர், அந்த கொடையை பெற்றிருக்கிறவரால் சொல்லப்படுகிற விஷயத்தை என்னால் என்ன செய்ய முடியும்? உணர்ந்து கொள்ள முடியும். அப்ப நம்ம குடும்பங்களே நடந்திருக்கு, தெரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் புரியுதுங்களா உங்களுக்கு? இது அந்நிய பாஷை. ஆனால் பரவச பேச்சு என்பது நான் கடவுளோடு பேசுவது, பரிசுத்த ஆவியானவர் துணையோடு பேசுவது, அது எனக்கும் கடவுளுக்கும் உட்பட்டது. பரவச பேச்சு எப்ப பேசணும்? பவுல் அழகா சொல்றாரு, நீ சபையில இருக்கும்போது பரவச பேச்சு பேசக்கூடாது. நீ பேசுனீன்னா உனக்கு திமிருன்னு அர்த்தம். மறைமுகமா அவர் சொல்ல வர காரியம் அதான். எனக்கு அந்த வரம் இருக்குன்னு பெருசா நீ ஏத்திக்கிற காராத. பரவச பேச்சை விளக்குகிற வரம் யாருக்காவது அந்த சபையில இருந்துச்சுன்னா நீ என்ன செய்ய? பேசு. உன்னோட கடவுள் என்ன பேசுறாரு, நீ கடவுள்கிட்ட என்ன பேசுறன்றவரை இன்னொருத்தர் என்ன செய்வாரு? விளக்குவார். நம்ம பல நேரங்கள்ல அந்நிய பாஷையும் பரவச பேச்சை என்ன பண்ணிடுறோம்? குழப்பிடுறோம். புரியுதா? ரெண்டு வேற வேற. Praise the Lord. Praise the Lord. அப்போ வரங்களும் எனக்குள்ளாக இருக்கிற திறமைகளும் ஒன்று அல்ல. வரங்கள் கடவுளால் கொடுக்கப்படுவது, அது கடவுளால் மட்டும்தான் கொடுக்கப்பட முடியும். Praise the Lord. வரங்களை குறித்து சில காரியங்கள் எல்லாம் பார்த்திருக்கோம். என்னென்ன பார்த்திருக்கோம்? ஒன்று, எல்லாருக்கும் ஒரு வரமாவது கொடுக்கப்படுகிறது. இரண்டாவது, நம்மளால அதை உணர முடியும், அதை அறிந்து கொள்ள முடியும். மூன்றாவது, வரங்கள் நம்ம தான் அறியாம இருக்கோம் இல்லையா? ஒண்ணு அறியாம இருக்கலாம், இல்லாட்டி பயன்படுத்தாம இருக்கலாம். ஆனால் நம்ம கொடுக்கப்பட்ட வரங்கள் எடுக்கப்பட மாட்டாது. அடுத்தது, வரங்களும் கொடைகளும் ஒன்றல்ல, வரங்களும் கனிகளும் ஒன்றல்ல, வரங்களும் திறமைகளும் ஒன்றல்ல. எத்தனை இருக்கு? அப்ப வரங்கள்னா என்ன? எனக்குள்ளாக இருக்க வரங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது? கூடுதலா ஒரு வாரம் கண்டுபிடிக்கும். சரியா? எழுந்து நிற்போம். Praise the Lord. Praise the Lord. இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க டெய்லி நைட்டு ஜெபிக்கிற போது, காலையில ஜெபிக்கிற போது, ஆண்டவரே எனக்கு நீர் கொடுத்திருக்கிற வரங்களை நான் உணர்ந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ஜெபி. நம்ம ஜெபிக்கணும், கேட்கணும். சரிங்களா? கேட்டா கடவுள் கண்டிப்பா என்ன செய்வாரு? அதுக்குரிய சூழலை கொடுப்பார். நாம் கண்களை மூடி கரங்களை கூப்பி நம்மை தேவ மகிமைக்குள்ளாக ஒப்பு கொடுப்போம். பொது நன்மைக்காக நாம் வாழ்வதற்கான அருளை கடவுள் நமக்கு தர விரும்புகிறார். கிறிஸ்துவின் மறைவுடல் வளர்ச்சி பெறவும், ஆண்டவரில் நாம் இணைந்திருக்கவும், எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்ற இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபம் நம்முடைய வாழ்விலே நிறைவேறவும்
தூய ஆவியானவர் நமக்கு வரங்களை கொடுக்கிறார். நாம் அனைவரும் ஒவ்வொரு புதையல்களை, பரிசுகளை, விண்ணக பரிசுகளை நாம் நமக்குள்ளாக வைத்து இருக்கிறோம், பூட்டி வைத்திருக்கிறோம். கடவுள் அதை இன்று நம்மை பயன்படுத்த அழைக்கிறார். நாம் வளர்வது மட்டுமல்ல, மற்றவர்களும் சேர்ந்து வளர்வதற்கு, மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்கு, மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு வரங்கள் நமக்கு பெரிய துணையாயிருக்கும். ஆண்டவர் நமக்கு அந்த விண்ணக பரிசை, நாம் பெற்றுள்ள பரிசை இந்த நாட்களிலே நாம் உணர்ந்து கொள்ள நமக்கு உதவி செய்வாராக. அன்பும் இரக்கமும் உள்ள எங்களின் அன்பு ஆண்டவரே, நான் சென்று உங்களுக்கு மற்றொரு துணையாளரை அனுப்புவேன் என்று சொன்னீர். இந்த துணையாளரின் வழியாக ஆண்டவரே கொடைகளையும் வரங்களையும் எங்களுக்கு நீர் நிறைவாய் கொடுத்திருக்கிறீர். நாங்கள் கிறிஸ்துவின் சாயலாய் மாறுவதற்கும், கிறிஸ்து எங்களில் வெளிப்படுவதற்கும், நாங்கள் கிறிஸ்துவின் மறையுடலை வளர்ப்பதற்குமான ஆற்றலை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் உம்மை அறிந்து கொள்ளவும், உம்மை நேசிக்கவும் எங்களுக்கு வரம் தாரும். உம்மை புரிந்து கொள்வதற்கான அறிவையும் ஞானத்தையும் தாரும். உம்மோடு இணைந்திருப்பதற்கான ஆண்டவரே கிருபையால் எங்களை நிரப்பும். ஆண்டவரே, இதோ இறைமக்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம் என்ன என்பதை அறிந்து கொள்வார்களாக என்று சொன்னீரேன். நாங்கள் எல்லோரும் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற வரங்களில் வளர்ந்து கிறிஸ்து எங்கள் மீது வைத்திருக்கிற அந்த அன்பின் ஆழத்தையும், அகலத்தையும், உயரத்தையும், நீளத்தையும் நாங்கள் கண்டுணர ஆண்டவரே எங்களுக்கு வரம் தாரும். எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே, எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ இந்த உலகின் போக்கின்படி ஒழுகாதீர்கள் என்று சொன்னீரேன். ஆண்டவரே, இதோ நீர் கொடுத்திருக்கிற வரங்கள் செயல்படாதவாறு, அதை குறித்தான ஆண்டவரே அறிவு தெளிவு இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவை அறிவதே ஒப்பற்ற செல்வம் என்று சொன்னீர். அந்த ஒப்பற்ற செல்வத்தை ஆண்டவரே நாங்கள் வீணாக்கி கொண்டிருக்கிறோம். நாங்கள் இன்னும் எங்களுடைய வாழ்வில் உம்மை அறிந்து கொள்வதற்கான அருளை தாரும். உம்மை நெருங்கி வருவதற்கான அருளால் எங்களை நிரப்பும். ஆண்டவரே, அந்த தெய்வீக அனுபவத்தை, நீர் எங்களுக்குள்ளாக செயல்படுகிற அந்த அனுபவத்தை எங்களின் வழியாக ஆண்டவரே இந்த உலகம் நன்மை பெறுவதற்கான அந்த ஆண்டவரே செயல்களை நாங்கள் கண்டுணர எங்களுக்கு நீர் வரம் தாரும். எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே.